எங்கேயோ நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெருப்பு பிடிச்சிருக்கிறது அந்த வண்டியை ஓட்டிட்டு போற குருவில அவ இதுல தான்டா. அவ இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறது சாப்பிடுறதுக்காக. இவன் பெல்லடிச்சு ஜனங்களையும் கவர்மெண்ட்டையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறான். நான் கூட ஏதோ தீ பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு வேகமா ஓடி வந்தேன். சே, இப்படி பண்ணிட்டானே. எப்படி இருக்கு பாத்தியா? அப்ப தீ பிடிக்காததான் உன்னோட பிரச்சனைன்ற. என்ன எல்லாரும் முகத்தை சோகமா வச்சிருக்கீங்க? பெத்த புள்ள ஜெயில இருந்து வரானதும் எல்லா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் எப்படி சந்தோஷப்படுறது? அவன் இந்த வீட்டுக்கு வர வைக்கலான்னு நீ பிளான் பண்ணிருந்தனா அது நடக்காது. அவன் கண்ட துண்டமா வெட்டி போட்டது இதோ நம்ம பொண்ணோட புருஷனை தான். அவன்தான் இத பண்ணான்னு நான் நம்ப மாட்டேன். பெத்த வயிறோட வேதனைய சொன்னா உங்களுக்கு புரியாது. அவனை பெத்து 32 வருஷத்துக்கு அப்புறமும் அவனை பெத்த வலியோட வேதனை இன்னும் இருக்குன்னா உனக்கு ஏதாவது அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளமா இருக்கும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இத சொல்லி எதுக்காக கூட பிறந்தவனை இழக்கணும்? ஓஹோ, உன்னை விதவையாக்கியும் அவன் மேல நீ பரிதாபப்படுறியா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவன் இந்த வீட்டு வாசலை மிதிக்க விட மாட்டான். எத்தனை நாள் ஆகியும் உங்க பிரச்சனை இன்னும் முடியலையா? ஓ, சிஸ்டர் மார்கரெட்டா, உட்காருங்க சிஸ்டர். மடத்துல வேற என்னெல்லாம் விசேஷம் சிஸ்டர்? அது அடுத்த டயலாக் என்னப்பா? அது அனாதாசிரமத்தோட வேலையை முடிக்கிறதுக்கு ஏதாவது நிதியுதவி கேட்க தான் நான் வந்தேன். இதுதான் அடுத்த டயலாக். எனக்கு இந்த சிஸ்டர் ரோல் எல்லாம் வேண்டாம்ப்பா. அக்காவுக்கு கொடுத்திருக்கிற மேரி ரோல நான் பண்றேன். அதெல்லாம் முடியாது. அந்த கேரக்டர் அப்பா எனக்காக எழுதுனது. பாருங்க, 2 ரோலும் சூப்பர் தான். எல்லா வருஷம் மாதிரி இப்பவும் சண்டை போட போறீங்களா? போதாததுக்கு குருவிலாவும் சண்டை போட வந்துருவாரு. ஆமா, அவனுக்கு சுத்தமா நடிக்க தெரியலனாலும் மெயின் ரோல் வேணும்னு அடம் பிடிப்பான். அப்பா, என் புருஷன் அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. அவர் ஒன்னும் அவ்வளவு நடிக்க தெரியாதவர்லாம் இல்ல. வெறும் ஸ்கிரீன் இழுக்கிறதுக்காக இந்த ட்ரூப்புக்கு வந்தவர். இன்னைக்கு இவ்ளோ நடிக்கிறாருல. இன்னைக்கு புது நாடகத்துக்கு ஒத்திகை பார்க்க போறோன்னு அவர்கிட்ட கூட கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். ஃபயர் ஃபோர்ஸுங்கிறது ஒரு முக்கியமான தேவை. அதுக்கு எதுக்கு சும்மா லீவ் விடணும்னு நினைச்சுதான். நீங்க எதுக்கு வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறீங்க? டயலாக பத்தி பேசுங்க. புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா ஒரு கொலை நடக்கும் தெரியுமா? உன்னை பத்தி எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லியும் கூட நான் நம்பல. அந்த ஆட்டோக்காரன் சுகுமாரன் கூட உனக்கு என்ன தொடர்பு? நான் பேசுறது கேட்கல? உனக்கு என்ன தொடர்புன்னு கேட்டேன். அது நாங்க ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேரை வர வச்சிராத. அவனை நீ மறந்துரு. அவர் என்னால மறக்க முடியாதுப்பா. மறக்கணும், மறந்துதான் ஆகணும். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நீ அவனை மறந்துதான் ஆகணும். இல்லப்பா, என்னால அது முடியாது. ஏன் முடியாது? அவரோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை அழிச்சிடுன்னு சொல்லாதீங்கப்பா. ஏய் துரோகி, இவ்வளவு நாளா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தியா? உன்னை இன்னைக்கு கொன்னுடுறேன்டி. விடுங்கன்னு சொல்றல. மாமா, நீங்க இதுல தலையிடாதீங்க. ஐயோ, நாங்க புது நாடகத்தோட டயலாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னங்க நீங்க? ஐயோ, இருந்தாலும் நீங்க அக்காவை சந்தேகப்பட்டிருக்க கூடாது மாமா. அது வந்து புது நாடகம் எடுக்கிற விஷயத்த என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இல்ல, இந்த வருஷமும் கடன் வாங்கி நீங்க நாடகம் நடத்த தான் போறீங்களா மாமா? 1-2 இல்ல, நம்மளோட இந்த நாடக கம்பெனிக்கு 23 வருஷ பாரம்பரியம் இருக்கு. இந்த வருஷம் நாடகம் போடலன்னா என் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க? அது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பாங்க. ஏன்? ஏன்னா போன வருஷம் நீங்க போட்ட நாடகம் அந்த அளவுக்கு போரிங்கா இருந்தது. இப்பவே எனக்கு கட்டிங் எல்லாம் போய் சம்பளமே பாதி தான் வந்துகிட்டு இருக்கு. இனி இந்த லோன்லாம் என்னால எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நான் இந்த காட்டு பண்ணிய என்ன பண்றது? காட்டு பண்ணியா? புது நாடகம் காட்டு பண்ணி. அத காட்டுக்கே திருப்பி அனுப்புறது தான் உங்களுக்கு நல்லது. நீ குழம்பு ஊத்து. போதும். என்னடி இது, டேப்பு தண்ணியா? இந்த தடவை சித்தப்பா கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டு பார்க்கலாம்ல. அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்.